ஏரிகளில் இரவு பகலாக கனிம வள கொள்ளை கண்டுகொள்ளாத கனிம வள அதிகாரிகள். தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி, பாலக்கோடு, காரிமங்கலம், ஆரண்டஅள்ளி, பொரத்தூர், புலிகள், எர்ரனஅள்ளி, தும்பலஅள்ளி, அனுமந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மலைகள், பொதுப்பணித்துறை ஏரிகள் மற்றும் ஊராட்சி ஏரிகளில் இருந்து அதிகாரிகளின் ஆசியுடன் இரவு பகலாக டிராக்டர் மற்றும் கர்நாடக பதிவு எண் கொண்ட டிப்பர் லாரிகளில் நொரம்பு மண் கடத்தல் வெகு ஜோராக நடந்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் மலைகளை குடைந்தும் ஊராட்சி ஏரிகளில் இருந்தும் நரம்பு மண் கடத்தும் சமூக விரோதிகளுக்கு அதிகாரிகள் ஆசி வழங்கியுள்ளதால் இரவு நேரங்களில் நொரம்பு மண், கிராவல் மண், உளிகள், கருங்கற்கள் உள்ளிட்ட கனிம வளங்கள் தொடர் கொள்ளை நடைபெற்று வருகிறது. இதனால் இயற்கை வளங்கள் அழிவதுடன் நிலத்தடி நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. இதனால் வருங்காலங்களில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அதிகாரிகளின் பண ஆசையால் அரசுக்கு பல லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. பாலக்கோடு ஒன்றியத்தில் உள்ள பல்வேறு ஏரிகளிலும் மலைப்பகுதிகளிலும் அனுமதியின்றி சட்டவிரோதமாக முறையில் பொக்லைன் இயந்திரம், டிப்பர் லாரிகள் மூலமாக மண், மணல் அள்ளப்பட்டு வருவது குறித்து பொதுமக்களும் விவசாயிகளும் கேள்வி அனுப்பினால் நாங்கள் கனிம வளம், வருவாய்த்துறை, காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளிடம் அனுமதி பெற்றுதான் மண் அள்ளுகிறோம் என கூறுகின்றனர். அதிகாரிகளின் ஆசையுடன் இரவு பகலாக மண் கடத்தப்பட்டு வருகிறது. அப்பகுதியில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வட்டத்தில் அரசு ஊராட்சியினுடைய ஏரிகளிலும் பொதுப்பணித்துறை ஏரிகளிலும் பட்டா நிலங்களிலும் கிராவல் மண் கடத்தலானது இரவு பகலாக நடந்து வருகிறது. கனிம வளத்துறையினுடைய ஆதரவிலும், வருவாய்த்துறை ஆதரவிலும், காவல்துறையினுடைய ஆதரவிலும், காவல்துறை உளவுத்துறையினுடைய ஆதரவிலும் இரவு பகலாக இந்த தொழில் சிறப்பாக நடந்து வருகிறது. இது சம்பந்தமாக பல முறை புகார்கள் தெரிவித்தும் காவல்துறையும், கனிம வளத்துறையும், வருவாய்த்துறையும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் புகார்கள் பதிவு செய்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. வீட்டுமனை ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுடைய விவசாய நிலத்தில்தான் இது முழுக்க அதிகமாக கொட்டப்பட்டு வருகிறது. பாலக்கோடு சுற்றியும் காரிமங்கலம் சுற்றியும் கொட்டப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவரும் கண்களுக்கு தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு மாமூல் பெறுவதாக, ஒவ்வொரு ரோடுக்கும் எவ்வளவு பணம் வசூலிப்பதாக பொதுமக்களாலும் சமூகங்களாலும் பேசப்படுகிறது. இது சம்பந்தமாக தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த கிராவல் மண் கடத்தலின் காரணமாக விவசாய நிலங்கள், நீர் ஆதாரங்கள் முழுமையாக பாதிக்கப்படுவதாக விஞ்ஞானபூர்வமாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கிறது. எனவே கிராவல் மண் கடத்தலையும் கனிம வள கொள்ளையும் தடுக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.